ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து ஐபிஎல் ஃபைனல் மேட்ச்சு ஆர்சிபி விஸ் ஜிடி கிங் விஸ் பிரின்ஸ். இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. மேட்ச்சு இன்றைக்கி செம்மையாக இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம லைவில் வரப்போகிறோம். மேட்ச்சு பாருங்கள், நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து யார் நல்ல எல்லா 2 டீமுமே நல்ல ஃபார்மில் இருக்குது இப்போதைக்கு. அதெல்லாம் வந்து கில்லும் 100 போட்டு வந்திருக்காப்புல. அதேமாதிரி ஆர்சிபியில் பார்த்திங்கன்னா ரஜித் பாட்டிதாரும் ஒரு சரியான கேப்டன்சி. அது இல்லாமல் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. வெங்கடேஷ் ஐயராக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், குணால் பாண்டியாவாக இருக்கட்டும், அது பவுலிங்கில் ஹெசல்வுட்டு, புவனேஷ் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இந்த சைடு அப்படியே ரபாடா நல்லா பண்ணுறாப்புல பவுலிங்கில். அது மட்டும் இல்லாமல் சிராஜும் டீசெண்டாக நல்லா போட்டுருக்காரு. அதெல்லாம் வந்து சாய் சுதர்சன் ஏன் ஹிட் விக்கெட் ஆகிட்டே இருக்கான்னு தெரில. என்றைக்கும் ஆகிடுவாதா அப்படின்னு எனக்கே பதட்டமாக இருக்குது. நீங்கள் எதாவது மேட்சஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பிக்கப் வந்து ஹேசல்வுட் நல்லா எடுங்க. ஹேசல்வுட், ரபாடா, அப்புறம் வந்து ஃபைனலில் வந்து தெரிஞ்சு இன்றைக்கி கில் ஆட சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து கொஞ்சம் 20 to 30 ரன்ஸ் அடிக்க சான்சஸ் இருக்குது. விராட் கோலி சேம் லைக். பட் ஆனால் இன்றைக்கி நிதிஷ் சர்மா நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார்னு தோணுது எனக்கு. அது இல்லாமல் வந்து இன்றைக்கி யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியல. பட் ஆனால் யார் ஜெயித்தாலும் எனக்கு ஓகே தான். பட் இருந்தாலும் யார் செகண்ட் ட்ராஃபி அடிக்க போகிறான்னு தான் தெரில. ஆனால் ஜிடி 5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வின் பண்ணியிருக்காங்க, ரன்னர் வந்திருக்காங்க, திரும்ப இப்போது ஃபைனல் வந்திருக்காங்க, 8வது இடத்துல வந்திருக்காங்க. 5 வருஷத்தில் கடந்த 5 செம்ம ப்ளே பண்ணியிருக்காங்க. அதெல்லாமல் இன்றைக்கி யார் வின் பண்ணாமல் போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். நீங்கள் நம்ம லைவ் இருக்குது பாருங்கள், நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேட் ஆகும் வீடியோ போடுறதுக்கு.